ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, பல முறை உனக்கான வாய்ப்புகளை கையில் ஏந்தி கொண்டு இந்த சாயப்பா உன் வீட்டுக்கே உன்னை தேடி வரும்போதெல்லாம் என்னை தவற விட்டுட்டு இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்க பத்தியா? இனிமேலாவது நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு. உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு சுமந்து மனசை கனமாக்கிக்கிட்டு நான் சொல்ல வர நல்லதையெல்லாம் நீ கேட்காம கண்டுக்காம தவற விட்டுடுற. இப்போது நான் உன்னுடைய வழிகளையும் உன் தீராத ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக, அதாவது வலியையும் வேதனையும் போக்கி உன் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்காகவும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைவான விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்லும் மனசோட இருக்க பழகு. அந்த நன்றி சொல்லக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ளே வந்துட்டாலே எல்லாத்தையும் தாண்டி உன்னால் சிறப்பாக வாழ்ந்துட முடியும். உனக்கு எந்த விஷயம் கஷ்டத்தை கொடுக்குதோ, எது உனக்கு கவலையை தருதோ, அந்த தடைகளை எல்லாம் தளர்த்தி உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். உன் மனசுக்கு தெளிவை கொடுத்து இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் குடும்பம் முன்னேற்றம் அடையும்படியும் நீ வாழ்க்கையில் வளர்ந்து செழித்து ஜெயிக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எந்த விதத்திலும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். கடுமையான சொற்கள் உன்னை உள்ளுக்குள் போட்டு நசுக்கினாலும் அதிலிருந்து உடனே மீள முடியாமல் நீ முடங்கி நிற்பதும் வலியோடும் வேதனையோடும் தவிப்பதும் எனக்கு புரியுது. யாரோ உன்னை பார்த்து ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக உன் வாழ்க்கையில் நீயே வருத்தப்பட்டு நேரத்தை வீணாக்கணும். எந்த விஷயமும் யாருடைய வார்த்தைகளும் உன்னை வாழ விடாமல் தடுக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் தைரியமாக இரு. அதை தூக்கி போட்டுட்டு மனசை லேசாக்குற விஷயங்களை பற்றி யோசி. தேவையில்லாமல் கோபப்பட்டு உன் மனசுக்குள்ள வெறுப்பை உண்டாக்கி நீயாகவே உன் வாழ்க்கைக்கு கெடுதலை செஞ்சுக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிரும், காலப்போக்கில் மாறிடுன்ற அந்த பக்குவத்தை நீ உனக்குள்ள உருவாக்கிக்கோ என் செல்லமே. யாரை நீ பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தியோ அந்த உறவுகள் தானே இன்னைக்கு உனக்கு அவமானத்தை கொடுத்துருக்காங்க. இனிமேலாவது யாரையும் நம்பாமல் மன உறுதியோடும் தெளிவோடும் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு எதிர்கொள்ள பழகு. நான் உனக்காக சில விஷயங்களை நடத்தி தரதான் போகிறேன். ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்றத கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன். சில விஷயங்கள் நடந்ததை யோசிச்சு இப்போ நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா இன்னைக்கு நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேங்கிறத இப்பொழுது புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும்படியாக நடந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு நன்மையை வரவழைப்பதற்காகவே நான் செஞ்ச சூட்சும வேலைகள்ன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் மனம் நெகிழ்ந்து எனக்கு 1000 முறை நன்றி சொல்லத்தான் போகிறாய் என் செல்லமே. அந்த பக்குவ நிலை இப்போது உனக்கு வரப்போகுது. உன் வாழ்க்கையில் நான் நடத்தின ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையை உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான். உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிஞ்சுக்கணுன்ற பக்குவத்தை தர்றதுக்காக தான். நீ நம்பின மனிதர்கள் எல்லாரும் உன்னை ஏமாற்றும் போதும் துரோகம் செய்யும் போதும் கூட அது உன் வாழ்க்கைக்கு அவசியமான பாடமாகவே அமைஞ்சிச்சு. எல்லா விஷயங்களிலும் உன்னை பக்குவப்படுத்த நினச்சேன். இந்த உலகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில் நான் உருவாக்குனேன். நீயாகவே அதையும் இதையும் யோசித்து சோகமாகி சோர்ந்து போக வேண்டாம். ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், அவங்களுக்கு ஒரு தப்பு நடந்துச்சு, அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது அவர்களுடைய கர்ம வினையின் காரணமாக, அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவங்க அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அடுத்தவங்களுடைய சோகத்தை நீ அதிகமாக உனக்குள்ளே இழுத்து போட்டுக்காதே. ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் 1000 காரணம் இருக்கும் தெரியுமா? உன் மனவேதனைகளையும் நீ யாரிடமும் போய் திறந்து காட்ட வேணாம். அடுத்தவங்க மனவேதனையும் உனக்குள்ளே போட்டு இழுத்துக்கிட்டு நீ மனசு கஷ்டப்படவும் வேண்டாம். வாழ்க்கையை உயர்வாகவும் நேர்மையாகவும் வாழ முயற்சி செய். யாருடைய வாழ்க்கையிலையும் நீ தலையிட வேண்டாம்.
உன் பாதையில் நீ அமைதியாக நடந்து போக கற்றுக்கோ. இந்த சாயப்பா நானே உனக்கு மன அமைதியையும் தெளிவையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுறதுக்கான நல்ல வழிகளை காட்டுறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய கடந்த காலங்கள் உன்னை கலங்கடிச்சிருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களும் காலங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என் செல்லமே. உன்னை கலங்க வைத்தது சதியா விதியான ஆராய்ச்சி பண்ணாதே. என்ன நடந்தாலும் அதை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதை பார்த்து போய்கிட்டே இரு. நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே இந்த சாயப்பாவின் அருள் பார்வை ஓ மேலே பற்றுச்சு. அடி மேலே அடி வச்சு உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக இந்த சாயப்பா நானே உன் வீடு தேடி வந்துட்டேன். உன் கர்ம வினையின் தாக்கத்தை குறைத்து உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வழி தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த நாட்களும் திணறிக்கிட்டு இருந்த நாட்களும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. அடுத்த அடியை எந்த திசையில் வைக்கணுன்ற குழப்பம் உன் மனசை விட்டு மெதுவாக விலகி போகும். உன் உள்ளத்தில் இருக்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி இனிமே உனக்கான மனத்தெளிவை இந்த சாயப்பா உருவாக்கி கொடுக்குறேன். உன்னை சுற்றிய சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ நல்ல திசையில் மாறும் என் செல்லமே. பெற்றோராக இருப்பது உன் பிள்ளைகளுக்காக நீ சொத்து சேர்ப்பதற்காக மட்டும் இல்லை, அவர்களை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்லொழுக்கம் கொண்ட பிள்ளையாக வளர்த்து ஆளாக்குவதற்காகவும் சேர்த்துதான். அதனால் உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் வாழ்க்கை எப்படி உண்மையாக நேர்மையாக வாழ்கிறதுங்கிறதையும் சொல்லிக் கொடு. முயற்சி செஞ்சு போராடி வாழணுன்ற அந்த மனசை உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் சோம்பேறிகளாகவோ அல்லது தோல்வியாளர்களாகவோ வாழ மாட்டார்கள் அல்லவா. எப்பவுமே பெரியவங்களை மதிக்க கற்றுக்கொடு. அடுத்தவங்க யாராவது கண்ணீர் வடித்தாலும் கவலைப்பட்டாலுமே கூட அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய கருணை உள்ளத்தை வளர்த்து கொடு என் செல்லமே. மனிதனுக்கு மனிதன் மனிதாபிமானத்தோட கருணை கொள்ளும் குணத்தோட இருக்கணுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. பொய் பேசாம உண்மையை பிடித்து கொள்ளும் தைரியத்தை ஊட்டி வளர்க்கணும். பக்திங்கிறது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வரக்கூடாது. வியாழக்கிழமை ஒரு நாள் சாயப்பாவை வணங்கினா போதும் நினைக்காம வீட்டிலையே இருந்தாலும் கூட எப்போது மனசில் என்ன நினச்சி பக்தி செலுத்தும் பிள்ளையாயிரு. வாழ்க்கையில் நேர்மையாக நடப்பதும் உண்மையான பக்தி தான்றதை நீ உணரவை. பிள்ளைகள் தவறு செய்தால் அதை அடக்குவதற்காக அல்ல, அவர்கள் திருந்துவதற்காக வழிகாட்டு. குழந்தைகள்னா சின்ன சின்ன தவறு இருக்க தான் செய்யும், அவங்க செய்ய தான் செய்வாங்க. அது அவர்களுடைய பக்குவமற்ற நிலை. எப்படி வாழணும், எந்த விதத்தில் போகக்கூடாதுன்றத நீதானே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உன் பிள்ளையின் எதிர்காலத்தை வளமான காலமாக உருவாக்கி அவங்களை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ அவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்தாலே போதும். அவர்கள் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுத்துருவேன். அதே போல் உன்னுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் கூட சரியான பாதையில் இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டு வாழ்ந்தாலே உன்னை பார்த்து அவங்களும் நல்ல வழியில் வாழ முடியும். உன் சாயப்பா நானும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையை உனக்கு தெரியாமலேயே வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வருவதாக இருந்தாலும் அதை உனக்கே தெரியாமல் பல சமயங்களில் நான் நன்மைகளாக மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். உன் உள்ளத்தில் ஏதாவது ஒரு எச்சரிக்கை உணர்வு வருதுன்னா கூட அதை நான் தான் உனக்கு உணர்த்துறேங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பாவும் கூடவே உன் மனசுக்குள்ளேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும், என்னை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உன்னை வழிநடத்தும் தகப்பனாக நான் இருப்பேன். உன் குடும்பத்தை நீ எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிற பத்தியா, அந்த எண்ணத்தின் மூலமாகவே உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் உள்ளத்தின் புனிதத்தை போற்றி உனக்கான நீ எதிர்பார்த்த அத்தனை ஆசைகளையும் இந்த சாயப்பா நீ எதிர்பார்த்தது போல உனக்கு பிடிச்ச விதமாக நடத்தி கொடுக்குறேன். அவ்வப்போது கொஞ்சம் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு. தேவையில்லாத நினைவுகளை மனசுக்குள்ளே போட்டு
நீ குழப்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. கொஞ்ச நேரம் நீ தனியாக உட்காந்து அமைதியாக யோசிச்சினாலே உன் மனசில் இருக்கக்கூடிய சுமையும் வலிகளும் உன் சக்தியும் என்னன்னு உனக்கு தெளிவாக புரியும் என் செல்லமே. முதல்ல நீ உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாதான் உன் குடும்பத்தையும் வாழ்க்கையும் சரியாக காப்பாற்ற முடியும். அதனால் ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் நின்று மூச்சு விடு. நீ அமைதியாக இருக்கும்போது இந்த சாயப்பா நானே உனக்கான நல்ல வழியை காட்டி உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றுவேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை.